ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது வலது கையை நம்முடைய இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மேலோட்டமான தன்மையை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் இன்றைய தியானத்தில் எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதங்களில் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டை உணர்வதற்கும் தங்களின் தரிசனத்தை நாங்கள் பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதன் மூலமாக அதன் ஆழத்தை உணர்வதற்கும் அதன் மூலம் ஆனந்த உணர்வை நாங்கள் பெறுவதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். நமது பிரார்த்தனை மிகவும் பணிவுடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं
इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய தூய ஆத்மாவாக நாங்கள் இருக்க தயவு செய்து தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, எங்களின் ஆத்மாவை நாங்கள் முழுமையாக உணர்ந்த நிலையில், உண்மை நிலையில் எங்களின் செயல்கள் அனைத்தும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது பிங்களா நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம் மூலாதார் கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடும் பக்தியோடும் வணங்குகிறோம். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் அவரின் ஞானமும் அவரின் விவேகமும் தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பகுத்தறியும் திறன், தங்களிடத்தில் சரணடையக்கூடிய பக்தி நிலைப்பாடு போன்ற அனைத்தும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் குண்டலினி தாய் தங்களின் அனுமதியோடு மேல் எழும்பும் பொழுது அவர் எழுப்புகின்ற அந்த ஓசையை உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலையும் ஆழமாக இருக்கவும் நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமும் நிலை பெற்றிருக்கவும் அவரின் பணிவும் எங்களுள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது இதே தியான நிலையில் நமது கவனம் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று சகஸ்ராராவிலிருந்து நாம் மூலாதாரத்தில் நமது கவனத்தை வைத்து அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். One has to see how Shri Ganesha acts with us. It's very important to recognize him, understand him, and imbibe. Otherwise, you will be wasting all his energy staying in this place, living in this place. So close. He is the giver of wisdom. I wondered how many people understand the word wisdom. Wisdom is the center of gravity within us, which gives us the fulcrum on which we rotate, by which we realize that we are inclined to the left or to the right. This fulcrum we have to be aware of, because otherwise we will not know how far we have gone. Not only but we should know that we should know the center of gravity and our fulcrum.
so close. Because if your center of gravity and fulcrum are separated, there's no integration. You can be ruined completely. So wisdom means this integration between your understanding and the understanding of Sri Vivek. Going to extremes has to be corrected. Because if you get successful with your this kind of planning, then you go on doing this kind of artificial planning and not the planning of the divine. Divine has its own. We have to feel the planning of the divine. It works it out. You are just an instrument. It works it out. So if you try to do something of your own, something too much, then who is going to suggest us the balance? It's Sri Ganesh. And that balance, once established, you know how to balance it. Now, there is no alternative for sin. No alternative. One must do. Everything that is living has no alternative. For example, if a mango tree says that I will create a pomegranate, it cannot. There's no alternative. Whatever is there, it has to sit and enjoy, but not to force its way out. This is one of the things we have to understand, establish our peace. Because of our concept, our idea about anything, even about God, for example, about our achievements itself, can be that simply if you have no wisdom. கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னையிடம் முழுமையான பக்தியுடன் நமது பிரார்த்தனை இருக்கட்டும். ஸ்ரீ கணேசரின் ஞானம், அவரின் விவேகம் நமக்குள் நிலைத்திருக்கவும், அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக எங்களின் சுவாதிஷ்டானாவில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்கவும், அவரின் ஞானம் எங்களுள் நிலை பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் விழிப்புணர்வு அடைந்து அவற்றின் குணங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்கவும், அதன் மூலம் எங்களின் நாபி சக்கரம் முழுமையடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் இருக்கின்ற குணங்கள் தங்கள் அருளால் மேம்படுத்தப்பட்டு, அதன் மூலம் நாங்கள் சிறந்த சகஜ யோகிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பவசாகரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருப்பதன் மூலம் நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்த சிறந்த குருவாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் நிலை பெற்றிருப்பவர்களாக திகழும் பொழுது நாங்கள் குருமார்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். தாயே, எங்களின் தாயான தாங்கள் எங்களின் மகா குருவாவீர். தயவு செய்து எங்களை சிறந்ததொரு சகஜ யோகிகளாக மாற்ற எங்களின் குரு தத்துவம் மேம்படுத்தப்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கவனம் ஹிருதய சக்கரம். தாயே, ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் எங்களின் இதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பக்தியோடும் பணிவோடும் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தங்களின் அன்பை உணரும் பொழுது நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்தல் மூலமாக ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வை மற்ற அனைவருக்கும் உணரக்கூடிய வகையில் நாங்கள் சிறந்ததொரு கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. எங்களுள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் நிலை பெற்றிருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் இதய சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெறும் பொழுது நாங்கள் முழுமையான அன்பானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் மாறுவோம். அந்த நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரம், தாய், எங்களின் விசுத்தி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடும் பக்தியோடும் வணங்குகிறோம் அம்மா. தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையிலிருந்து எங்களின் வாழ்க்கை நிலையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு பார்வையாளர் போல் பார்க்கும் நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் அந்த முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து எங்களை அருள் புரிந்து வழி நடத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். இனிமையான சொற்களை பேசும் நபர்களாக இருப்பதுடன் நாங்கள் எங்களின் குறைகளை எதிர்நோக்கி அதை சரி செய்யக்கூடிய வலிமையுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். நாம் இப்பொழுது நமது கவனத்தை இதய சக்கரத்திலும் விசுத்தியிலும் வைத்து அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். So now, when we understand that Shiva is the first thing that is established in the matter, then in us also first the Shiva is established. When the fetus takes its form, the throb in the heart is the establishment of Shiva. That is the sign that Shiva has been established. In case of people who are born with bad heart or with trouble, one has to say that Shiva is not fully established. Not that they are bad people, but they are not supposed to live for long and have to have another heart later on maybe, or that there might be some sort of a problem in their previous lives, and if they pay attention to Shiva Tattva, their heart can be cured. So the most important organ in the body is the heart. If the heart fails, you cannot remain. So the most important thing is to look after your Shiva principle, which is the Atma.
We are worried about every sort of mundane thing. Worried about this, worried about that. But we are not worried about our spirit. This is the biggest problems with us. If you worry about your spirit, if you pay attention to your spirit, the whole universe then vibrates with Parabrahma, which is nothing but joy. So without any attention to spirit, if you think we can enjoy life, you cannot. You cannot enjoy your life if you pay attention to other nonsensical things and you do not pay attention to your spirit. The complete silence comes into us only through spirit. If a spirit is awakened within us, this silence starts working and you feel extremely relaxed and absolutely one with yourself. There is no problem. You don't seek other things that normally people seek. You seek your own company and you want to be sometime with yourself. Only thing that you seek after finding your spirit is the company of other Sahajogis who also have found the spirit. So there's a rapport established between spirit that is in the heart. And this spirit is the universal being within us, about which I have told you, that once you become one with the spirit, you automatically become universally conscious. There are so many qualities of the Shiva Tattva, of the principle of Shiva, that I need not tell you. But today I will tell you another dimension which I have not touched so far about Shiva Tattva. The physical aspect of Shiva Tattva is that such a person is more a cold type of a person. In the sense that such a person is not a person who gives hot vibrations, but who has too much of it sometimes, not in balance, who overdoes it, develops a kind of a temperament which can be extremely cold. Could be low blood pressure with it, could be diarrhea also one can get with too much of spiritual strength. And also could be on the plump side because of the left side. Because left side is the kapha, as you call it. Kapha is the phlegm that is more. Because the left side is more, such a person is always apt to catch cold and has problems of the pores. So such a person has to protect oneself from getting into colds and things like that, and the methods to be employed are to be learned through Sahaja Yoga. But to give it a balance, the spirit itself is beyond health problems. But the left-sided person who always thinks of the spirit also can become one-sided when he has to live on this earth. He has to be a balanced person. So he has to take to another side, and that side is the activity of the spiritual growth within himself. A person who is very spiritually developed cannot exist as a Shiva Tattva on this earth. He has to exist as a balanced personality. And when he starts developing that balancing within himself, the spirit from his heart starts rising and goes on top of his head. So this is the second stage where one has to be. Here is the whole collectivity. So when you start taking your love and affection into your central nervous system, you can say, and put it on top of your head. That means as soon as you put it in your Virat, when it starts spreading through your
Virata Shakti, through your collective being, then only you are a complete personality. Otherwise you are a Shiva Tattva. Shiva Tattva exists whether this universe exists or not. It exists even when the whole universe is existing, even when it vanishes, it all goes into that, merges into that theatre. So a person who has a spiritual hankering must know that to raise your Shiva above the heart level, he has to raise it gradually onto a very detached method of existing on top of the surface, where there is a complete balance. Complete balance. We all can change and inform each other and improve and educate us. All this education can come to us if we really love ourselves and care for our evolution. We don't have to bother about it much if we really care. Gradually all these things will work out and the balance can be established. Those people who talk too much should not talk so much. What I feel that when you talk too much, when you stop, you just stop. It's in between. When it is necessary, you must talk. When it's not necessary, you should not talk. So that kind of personality gradually you can develop in Sahaja Yoga, that you will develop that wisdom, how far to go, how far not to go. Not to go is the quality of Shiva. He doesn't do anything. He's just sitting down there and watching the whole show. He doesn't do anything. But still, he is the one who has to watch. If he doesn't watch, then the whole show is over. If you understand that in not doing anything, how much he is doing, see the contrast. He is doing nothing as such, but he is making everybody dance to please him. In the same way, in one shot, you have both the nature. As Sahaja Yogi, you can achieve that kind of a balanced personality. It is for your good, for your evolution, for your development. So today, all of you have a great chance of evolving individually within yourself this Shiva Tattva, which ultimately permeates into the whole. Kabira has said it in a beautiful couplet. I don't know if you people have understood. It is Mana Mamata ko thira kar launga. The compassion of my heart, I will vibrate. I will bring it out. The compassion of my heart, I will vibrate and bring it out of Pancho Tattva Milaunga and put it into the 5 elements. See Kabiraj, you follow him, how great he is. People talk of Kabir Das. See, he says that take it out of the heart and put it into all the 5 elements. This is what is Sahaja. If you understand that, then you don't have to understand anything. You have got it in your heart, become the capitalist in your heart and become a communist outside. If you can achieve this balance properly, you have done it. And we can do it. We all of us put together, we will do it, we can achieve. And we can show to the world that everyone can achieve. All ordinary human beings, so-called, we can become extraordinary. So today we have to decide about ourselves that we are going to do it, we are going to be educated about it in a spiritual way, in a Sahaja way. And every moment, if you watch yourself, you can. And not to explain yourself. Or to say, oh, this happens to me and that happens to me. That's not the point. Many people tell me like that. That's absurd. You challenge yourself, how can it happen to you? Why don't you do it? You should do it. Why can't you do it? Like that you take yourself to task and you can work it out, I'm sure, because you have got the power. I bless you all.
for your spiritual development and for your collectivity. Both things must be looked at. If you have spiritual development and no collectivity, it is useless. If you have collectivity and spiritual development, none, it is useless. Combine it properly. So we have to take Shiva and establish him into the Virat. This is what we have to do. And if you understand this point, your relationships with others also will be good, permanent, of a very substantial nature. And the quality of Sahajogi's life will be something very, very great. May God bless you. நாம் விராட்ட நிலையை அடைவதற்கு நமது விசுத்தி சக்கரம் மேம்பட்டு இருக்க வேண்டும். சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களின் மன்னித்தல் குணத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது ஆத்மாவிற்கு எதிராக நான் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்று எங்களின் ஆக்ஞா சக்கரம் மேம்பட்டு இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் சகஸ்ராரா சுவாமினியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் நிலை நிறுத்துங்கள். எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ
साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो நமः. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம். இதே நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். The second very important point is of complete integration within and without. Within, unless and until there is integration, we cannot bring forth the outside integration. The complete integration within comes by dedicating yourself to your own improvement. First and foremost is time must be given for your development. It's not to show me or not to show anyone. It is between you and yourself. You have to work hard to cleanse yourself. Easy to live comfortably with all the horrible chakras within us. But it is easier also, and the best, most enjoyable is to have very clean chakras. And it comes, first of all, is sincerity. First of all is complete sincerity. Are we sincere to ourselves? Sometimes it is misunderstood. People think if we have to be sincere to ourselves, we should deny Sahajog. Sahajog is the union between you and God. And the sincerity must be full, must be complete. Any kind of insincerity which comes into you is extremely detrimental. So you must know that as your mother has sincerity about you, you must also have sincerity about yourself. Then you will start enjoying Sahaja. That is very important to create integration within you. Because if it is sincerity, it comes from your heart. If it is coming from your heart, then your body, your mind, your intelligence, everything will work hard to fulfill it. But if it is not coming from your heart, it is going to be a superficial thing. So you try to feel it from your heart. That's what it means, sincerity. Do not depend on anyone, your wife, husband, children, nothing. Mother, father, it's your own. So you have to work in such a way that you get complete integration. And the driving force towards integration is a very simple one, is sincerity. Thus, you will know that automatically you are getting integrated. The another factor is important, is patience. You must have patience with others. Because if you do not have patience, your sincerity will start doubting itself. So you must have patience. And to get patience, you must
know what you have been so far and where are you. When you will know what you were, you will have patience with others, tremendous patience. And by having patience with others, your sincerity will be all the time complete. By your sincerity, you will be completely integrated. So we come to the point of sincerity. Now let us go deeper into it. How the sincerity is to be maintained. First of all, we have to make some determinations, sankalpas of being sincere. Then we have to act by finding out how do we get insincere on what points. You are good at analyzing, you can find it out. How do you get insincere? On what points you get insincere? What are the correcting points? Keep a control on your mind to see how does it become insincere. You'll be amazed that it's simple to be sincere than to be insincere. It's the easiest thing is to be sincere than to be deceiving. Because you don't have to think. To be sincere, you don't have to think. If you have to be insincere, you have to think, plan out, and to find out methods, all the loopholes and escapes by which you have to run away. If you have to be captive of your sincerity, you don't have to worry about it. And then sincerity itself is rewarding. This principle must be written down in your hearts. That sincerity itself is rewarding. You don't have to go to anybody else to ask for the reward of sincerity. Sincerity itself rewards you. And that's why you start enjoying your own sincerity. If you start seeing all these things as a witness, that how your sincerity has made you so beautiful, so dignified, and how you have started rising in your self-esteem, you'll be amazed how sincerity itself is a big force which will manifest its living dynamism in you, and you will be a transformed person. This transformation within you is going to change the whole world. People are going to see that you are no more a confused person. You are not a person who is doubting, and neither you are a person who is a fanatic. You are not a blind person, and you are a person who is alert and aware and who can see things better than others. So, divine is only interested in such people. As I have told you before, that divine is more interested in a little worm which is alert and aware than in a palace of a king which is dead. The more alert you become, the more divine takes interest. But this alertness is nothing but the enlightenment of your sincerity. You'll be amazed how sincerity is the thing. That means you are loyal to yourself. You have to be loyal and not disloyal. The loyalty to yourself is sincerity. And that is how I have managed Sahaja Yoga. But sincerity is my nature. I don't have to strive for it. I cannot get out of it. While if I am your ideal, you should try to imbibe my nature within yourself. And then you will be amazed how you are connected with it. Then we all move like one wave, one being, one personality. That is the achievement of this starting. Sincerity of purpose brought in action, not theory and philosophy, but in action. Active sincerity in every way. And patience, all these things will bring forth the complete integration within.
try to become sincere and sincere and sincere and enjoy your sincerity. I bless you all with your sincerity. நமக்குள் அமைதி, பொறுமை, அன்பு, நேர்மை, இரக்கம் போன்ற அனைத்து குணங்களும் மேம்பட வேண்டுமென்றால் நம்முள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்க வேண்டும். நாம் கணேச தத்துவத்தை பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குணம் நம்முள் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதை நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் நமது மூலாதாரத்தில் நமது கவனம் வைத்து தியானத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நம்முடைய மூலாதார சக்கரம் மேம்படுத்தப்படும். ஸ்ரீ கணேச தத்துவமும் நமக்குள் மேம்படுத்தப்படும். இவை மேம்படுத்தப்பட்டால் மீதி அனைத்து குணங்களும் நம்முள் நிலை பெறும். இவையே நமது தியானத்தின் மூலமாக நாம் அடைவதாகும். சில நிமிடம் நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே வைத்து அன்னையின் உரையை மனதில் கொண்டு தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் இன்றைய தியானத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களின் குணங்களில் நாங்கள் குறை இருந்து கண்டறிந்து அதை சரி செய்ய எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கொடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.